வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம சில முக்கியமான விஷயங்கள பத்தி கொஞ்சம் ஆழமா அலசலாம். உங்ககிட்ட இருந்து வந்திருக்கிற இந்த கட்டுரைகள்ல ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, குறுகிய கால வளர்ச்சிக்கும் நீண்ட கால நிலைத்தன்மைக்கும் நடுவுல இந்தியா சந்திச்சிட்டு வர்ற ஒரு பெரிய போராட்டம். கரெக்ட். உடனடி லாபமா இல்ல எதிர்காலமாகிற கேள்விதான். சரியா சொன்னீங்க. இத நாம 4 கோணங்கள்ல பார்க்க போறோம். முதல்ல, நம்ம கால்களுக்கு கீழ இருக்கிற ஒரு அமைதியான நெருக்கடி. நிலத்தடி நீர் மாசுபாடு. ஆமா. அடுத்து, கடல்ல ஒரு பிரம்மாண்டமான வெற்றி கதை போல தெரியற மீன்வளத்துறை. ஆனா அதுக்குள்ளேயும் சில சிக்கல்கள் இருக்கு. அதுக்கப்புறம், நம்மளோட நீதி மற்றும் அரசியல் அமைப்புகள் எப்படி செயல்படுதுன்னு பார்க்க போறோம். கடைசியா, நம்ம சாலைகள்ல ஓடுற கார்களோட எதிர்காலத்தையே மாத்த போற ஒரு புதிய விதி பத்தின ஒரு காரசாரமான விவாதம். இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு புள்ளி இருக்கு. என்னது? இவள்களை தனித்தனியா பார்க்காம எல்லாத்தையும் இணைச்சு ஒரு பெரிய சித்திரமா பார்க்க முயற்சிப்போம். இதுல வர்ற ஒவ்வொரு பிரச்சனையும் உங்க வாழ்க்கையை எப்படி பாதிக்கும், இதுக்கு நாம என்ன செய்ய முடியும்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். நிச்சயமா ஆரம்பிக்கலாம். சரி, அப்போ முதல் விஷயத்துக்குள்ள போலாம். பஞ்சாப்ல ஒரு விவசாயி அவரோட கிணத்துல இருந்து தண்ணி இறைக்கிறார். பாக்குறதுக்கு அந்த தண்ணி கிறிஸ்டல் மாதிரி தெளிவா இருக்கு. ஆமா, கண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா லேப் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அதுல அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல மடங்கு அதிகமா யுரேனியம் இருக்குன்னு சொல்லுது. இதுதான் நிஜம். இதுதான் நிலத்தடி நீர் மாசுபாட்டோட பயங்கரமான யதார்த்தம். இது கண்ணுக்கு தெரியாம நம்ம எதிர்கால பொருளாதாரத்தையே அரிச்சிட்டு இருக்கிற ஒரு அமைதியான கடன் மாதிரி. ஆமா, நீங்க அமைதியான கடன்னு சொன்னது ரொம்ப சரியான வார்த்தை. 2024ஆம் ஆண்டின் நிலத்தடி நீர் தர அறிக்கை இத ரொம்ப தெளிவா காட்டுது. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க? நாடு முழுவதும் 440 மாவட்டங்கள்ல எடுத்த சாம்பிள்ல 5ல் 1 பங்கு பாதுகாப்பான அளவை தாங்கடிச்சு. 5ல் 1 பங்கா? ஆமா, குறிப்பா பஞ்சாப்ல கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு சாம்பிள்ல யுரேனியம், புளோரைடு, நைட்ரேட், ஆர்சனிக்னு எல்லாம் கலந்திருக்கு. ஒரு நிமிஷம். 440 மாவட்டங்கள்ல 5ல் 1 பங்குன்னா இது ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிற பிரச்சனை இல்ல. இல்லவே இல்ல. இது ஒரு தேசிய அளவிலான நெருக்கடி. கிட்டத்தட்ட 60 கோடி மக்கள் அவங்க குடிநீருக்காக நிலத்தடி நீரை நம்பியிருக்கும்போது இதோட தாக்கம் நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. நிச்சயமா இதோட பொருளாதார பாதிப்பும் ரொம்ப அதிகம். உலக வங்கியோட கணக்குப்படி சுற்றுப்புற சீரழிவால மட்டுமே இந்தியாவுக்கு வருஷத்துக்கு $80 பில்லியன் நஷ்டம் ஏற்படுது. $80 பில்லியன்? ஆமா, இது நம்ம ஜிடிபில கிட்டத்தட்ட 6%. இந்த நஷ்டம் எங்கிருந்து வருது? அதுதான் முக்கியமான கேள்வி. நீங்க சொன்ன மாதிரி மனித வள பாதிப்புல இருந்துதான். குஜராத்ல மெஹசானா மாவட்டத்துல புளோரோசிஸ்ங்கிற நோயாங்க இருக்கிற தொழிலாளர்களோட எலும்புகளை பாதிச்சு அவங்களால வேலை செய்ய முடியாம பண்ணிடுது. அப்போ அவங்க குடும்பங்கள் மருத்துவ செலவுல மூழ்கிடுது. அப்போ இது வெறும் சுகாதார பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒரு குடும்பத்தோட பொருளாதாரத்தையே அழிக்கிற விஷயம். கரெக்ட். தடுக்கக்கூடிய வயிற்றுப்போக்கு நோய்களால 5 வயசுக்கு குறைவான லட்சக்கணக்கான குழந்தைங்க இறக்குறாங்கன்னு படிக்கும்போது இது நம்ம மனித மூலதனத்தின் மேல நடத்தப்படுற ஒரு நேரடி தாக்குதல் மாதிரி தான். இதுல இன்னொரு அநீதியான கோணமும் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. அது சமத்துவமின்மை. எப்படி? வசதி இருக்கிறவங்க பாட்டில் தண்ணீரோ வாட்டர் பியூரிஃபையரையோ வாங்கிடுறாங்க. ஆனா ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேற வழி இல்ல. ஆமா, வேற வழி இல்லாம அந்த நச்சு தண்ணீரையே தான் குடிக்கிறாங்க. ஆர்சனிக், புளோரைட் கலந்த தண்ணீரை குடிக்கிற குழந்தைகளோட அறிவாற்றல் வளர்ச்சி பாதிக்கப்படுது. இதனால அவங்க எதிர்காலமும் பாதிக்கப்படுது. அவங்களோட எதிர்கால வருமானம் குறைஞ்சு வறுமை தலைமுறையா தொடருது. இது விவசாயத்தையும் விட்டு வைக்கல. விவசாயத்துல என்ன பாதிப்பு? நம்ம விவசாய நிலங்கள்ல 3ல் 1 பங்கு மண் சிதைவால பாதிக்கப்பட்டிருக்கு. மாசடைஞ்ச தண்ணி பயிர் விளைச்சலை குறைச்சு நம்ம உணவு சங்கிலியிலையும் விஷத்தை கலக்குது. சரி, இதுக்கெல்லாம் தீர்வுதான் என்ன? பிரச்சனையா அடுக்கிக்கிட்டே போலாம், ஆனா இது சரி செய்ய ஒரு வழி வேணுமே. இதுக்கு பலமுனை தாக்குதல் தேவை. முதல் விஷயம் கண்காணிப்பு. கண்காணிப்புனா? நாடு முழுக்க ரியல் டைம்ல நீரின் தரத்தை கண்காணிக்க ஒரு சிஸ்டம் வேணும். அந்த தகவல்களை வெளிப்படையா பொதுமக்களுக்கு கொடுக்கணும். ஓகே, அடுத்து? 2வது, கடுமையான சட்டங்கள். தொழிற்சாலைகளும் நகராட்சிகளும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீரை வெளியேற்றினா அவங்கள பொறுப்பாக்கணும். 3வதா? விவசாய கொள்கைகள்ல மாற்றம். ரசாயன உரங்களுக்கு மானியம் கொடுக்கறத நிறுத்திட்டு இயற்கை விவசாயத்தையும் பயிர் பல்வகைப்படுத்தலையும் ஊக்குவிக்கணும். இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? இருக்கு. பஞ்சாப், ஹரியானால நெல்லுக்கு பதிலா பருப்பு, மக்காச்சோளம் பயிரிட்ட சில திட்டங்கள் நல்ல பலனை கொடுத்திருக்கு. உள்ளூர் அளவுலயும் தீர்வுகள் சாத்தியம்தானே? நிச்சயமா. தெலங்கானால நல்கொண்ட மாவட்டத்துல சமூக நீர் சுத்திகரிப்பு யூனிட்கள் அமைச்சதுக்கு அப்புறம் புளோரோசிஸ் பாதிப்பு குறைஞ்சது ஒரு நல்ல உதாரணம்.
ஆக இந்த அமைதியான கடனை நாம இப்பவே அடைக்க ஆரம்பிக்கலன்னா இதோட வட்டே நம்ம எதிர்காலத்தையே முடக்கிடும். சரி, நிலத்துக்கு கீழே இருக்கிற இந்த நெருக்கடியிலிருந்து இப்போ தண்ணிக்கு மேல இருக்கிற ஒரு கதைக்கு வருவோம். மீன் வளம். ஆமா, பார்த்தா இது ஒரு பெரிய வெற்றி கதை மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலே அப்படியான்னு யோசிக்கணும். உலக மீன்வள தினம் 2025 முன்னிட்டு இந்தியாவின் மீன்வளத்துறையோட வளர்ச்சியை பார்க்கலாம். இது ஒரு நீல புரட்சினே சொல்லலாம். ஆமா. ஆனா கேள்வி என்னன்னா, இந்த புரட்சி நிலைத்து நிற்குமா இல்ல நம்ம கடலையே சுரண்டி இன்னொரு நெருக்கடிக்கு வழிவகுக்கிறோமா என்பதுனா? இது ஒரு முக்கியமான முரண்பாடு. புள்ளி விவரங்களை பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கு. சொல்லுங்களே. FAOவோட 2024 அறிக்கைப்படி உலக நீர்வாழ் உயிரின வளர்ப்பு உற்பத்தியில இந்தியா 2வது இடத்துல இருக்கு. 2வது இடமா? ஆமா. 1980கள்ல நம்மளோட மொத்த உற்பத்தி வெறும் 2.44 மில்லியன் டன். ஆனா 2022-23ல இது 17.54 மில்லியன் டன்னா உயர்ந்திருக்கு. அடேங்கப்பா, இது ஏதோ சின்ன வளர்ச்சி இல்ல, ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு மாற்றம். ஆமா, நிச்சயமா. இந்த மாற்றம் எப்படி சாத்தியமாச்சு? அரசாங்கத்தோட நீல புரட்சி, பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா, அதாவது PMSY மாதிரியான திட்டங்கள் உள்கட்டமைப்ப பலப்படுத்தியிருக்கு. தொழில்நுட்ப ரீதியா? ஆமா. ICAR, MPEDA மாதிரியான அமைப்புகள் இனப்பெருக்கம், நோய் மேலாண்மையில புது டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்கு. இது எல்லாம் ஒரு பக்கம். ஆனா இதுல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த பெரிய திட்டங்களால உண்மையிலே சின்ன பாரம்பரிய மீனவர்களுக்கு பலன் கிடைக்குதா? கரெக்ட். இல்ல இந்த புரட்சி அவங்கள ஓரங்கட்டிடுதா? நீங்க கேக்குறது ரொம்ப சரியான கேள்வி. அதுதான் இந்த வளர்ச்சியோட மறுபக்கம். அது என்ன? பெரிய அளவுல உற்பத்தி நடக்கும்போது அதிகப்படியான மீன் பிடித்தல், மீன்களோட வாழ்விடச் சிதைவு, நீர் மாசுபாடு, காலநிலை மாற்றம்னு பல சுற்றுச்சூழல் அழுத்தங்கள் உருவாகுது. இது நீண்ட காலத்துல உற்பத்தியே பாதிக்கலாமே? பாதிக்கலாம், நிச்சயமா பாதிக்கும். நீங்க கேட்ட மாதிரி சிறு மீனவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் நவீன தொழில்நுட்பங்களையும் சந்தைகளையும் முழுசா அணுகிறதுல இன்னும் தடைகள் இருக்கு. பெரிய நிறுவனங்களோட போட்டியிட முடியாம அவங்க தவிக்கிறாங்க. அப்போ இந்த சவால்களை சமாளிக்க என்ன செய்யப்படுது? FAO மாதிரி சர்வதேச அமைப்புகள் இதுல உதவுறதா கட்டுரைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. உதாரணத்துக்கு வங்காள விரிகுடா திட்டத்தின் மூலமா சட்டவிரோத மீன்பிடித்தலை தடுக்கவும் சுற்றுச்சூழலை பாதிக்காத மேலாண்மையை ஊக்குவிக்கவும் FAO இந்தியாவுக்கு உதவுது. வேற ஏதாவது திட்டங்கள் இருக்கு. ஆந்திராவுல காலநிலை மாற்றத்தை தாங்குற மாதிரி நீர்வாழ் உயிரின வளர்ப்பை ஊக்குவிக்க ஒரு திட்டத்தையும் செயல்படுத்திட்டு வராங்க. ஆனா இதெல்லாம் தொடரணும்னா நிலைத்தன்மை தான் நம்மளோட மைய கொள்கையா இருக்கணும். அப்போ என்ன செய்யணும்? அறிவியல் அடிப்படையில மீன் கையிருப்பை மதிப்பிடுறது, சிறு மீனவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது, ஏற்றுமதி தரத்தை மேம்படுத்துறதுன்னு நிறைய வேலைகள் இருக்கு. கடைசியில இது நம்மளை எப்படி பாதிக்கும்? இது உங்க தட்டுக்கு வர்ற மீனோட விலை, தரம் ரெண்டையுமே பாதிக்கிற ஒரு விஷயம். நம்ம இயற்கை வளங்கள் மேல இருக்கிற அழுத்தத்தை பத்தி பேசிட்டோம். இப்ப நம்மளே உருவாக்குன அமைப்புகள், அதாவது நம்ம நீதி மற்றும் அரசியல் அமைப்புகள் மேல இருக்கிற அழுத்தத்தை பத்தி பாப்போம். சரி. முதல்ல சட்டத்தோட மோதிர குழந்தைங்களுக்கான ஒரு அமைப்பு. 2வது நம்ம கூட்டாட்சி தத்துவத்தோட ஒரு முக்கியமான அங்கம். இந்திய நீதி அறிக்கையோட IGRோட ஒரு ஆய்வு நாட்டுல இருக்கிற சிறார் நீதி வாரியங்கள்ல, அதாவது JJBsல 55% அதிகமான வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னு சொல்லுது. 55%? இது வெறும் நம்பர் இல்ல, இது நீதி கிடைக்காம காத்துக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களோட வாழ்க்கை. ஆமா, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஒடிஷாவுல இந்த விகிதம் 83% வரைக்கும் போகுது. 83%? ஆமா. கர்நாடகாவுல 35% இருக்கு. இது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுது. இன்னும் கொடுமை என்னன்னா 24% வாரியங்கள்ல முழுமையான உறுப்பினர்களே இல்ல. என்னது, உறுப்பினர்களே இல்லையா? முழுமையா இல்ல. 30% வாரியங்கள்ல குழந்தைகளுக்கு சட்ட உதவி கொடுக்கிற மையங்களே இல்ல. ஒவ்வொரு வாரியமும் சராசரியா 154 வழக்குகளை கையாள வேண்டியிருக்கு. இது அவங்களோட திறனை விட ரொம்ப அதிகம். இதுக்கு காரணம் என்ன? வெறும் ஆட்கள் பற்றாக்குறை மட்டும்தானா இல்ல அமைப்பிலே கோளாறு இருக்கா? அமைப்புல ஒருங்கிணைப்பு இல்லைங்கிறது தான் பெரிய பிரச்சனை. எந்த மாதிரி ஒருங்கிணைப்பு? காவல்துறை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, மாநில குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம், மாநில சட்ட சேவைகள் ஆணையம்னு 4 முக்கியமான அமைப்புகளும் சேர்ந்து வேலை செய்யணும். ஆனா அது நடக்கலையா? அவங்களுக்குள்ள சரியான ஒருங்கிணைப்பு இல்ல. எல்லா தரவுகளையும் சேமிக்க தேசிய அளவுல ஒரு பொதுவான டேட்டாபேஸ் கூட இல்ல. இதனால என்ன நடக்குதுன்னே கண்காணிக்க முடியல. இந்த மாதிரி அமைப்பு ரீதியான பிரச்சனைகள் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியான பிரச்சனைகளும் இருக்கு. ஆமா,
ஆளுநர் அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமா, மாநில சட்டமன்றங்கள் ஒரு சட்டத்தை நிறைவேற்றினா அத ஆளுநர் காலவரையின்றி கிடப்புல போட முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஆமா, இது கூட்டாட்சி தத்துவத்துல ஒரு முக்கியமான தீர்ப்பு. பல மாநிலங்கள்ல ஆளுநர்கள் மசோதாக்களை ரொம்ப காலம் நிறுத்தி வைக்கிறதா குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட ஆலோசனை கேட்டிருந்தாரு. சரி, அப்போ உச்சநீதிமன்றம் என்ன தெளிவுபடுத்தியிருக்கு? சுருக்கமா சொன்னா ஆளுநருக்கு என்னதான் அதிகாரம் இருக்கு? ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு மசோதாவை பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கு 3 வழிகள் தான். என்னன்னா அது? 1 ஒப்புதல் கொடுக்கணும், 2 குடியரசுத் தலைவரோட பரிசீலனைக்கு அனுப்பணும், இல்லனா மறுபரிசீலனைக்காக சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்பணும். அவ்வளவுதான். அப்போ காலவரையின்றி நிறுத்தி வைக்க முடியாதா? முடியாது. அதை தன்னோட டேபிள்ல வச்சுக்க அதிகாரம் இல்ல. இந்த முடிவை எடுக்கிறதுல ஒரு அமைச்சரவையோட ஆலோசனையை கேட்க தேவையில்லை, அவரோட சொந்த விருப்பப்படி செயல்படலாம். ஆனா அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்காம தாமதப்படுத்தினா அது நீதிமன்றத்துல கேள்வி கேட்கலாம். இது ஒரு முக்கியமான தெளிவு. ஆனா நீதிமன்றம் இதுக்கு ஏதாவது காலக்கெடு விதிச்சிருக்கா? இத்தனை நாளுக்குள்ள முடிவெடுக்கணும்னு சொல்லிருக்கா? இல்ல, அங்கதான் நீதிமன்றம் ஒரு எல்லையை வகுத்திருக்கு. ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ நீதிமன்றங்கள் காலக்கெடு நிர்ணயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓ, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒப்புதல் கொடுக்கலன்னா அது ஒப்புதல் கொடுத்த மாதிரி கருதப்படும், அதாவது டீம்ட் அசென்ட் அப்படின்னு ஒரு விதியை நீதிமன்றங்கள் உருவாக்க முடியாதுன்னு தெளிவுபடுத்திட்டாங்க. அப்போ இது அதிகாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆமா, இது சட்டமன்றம், நிர்வாகம், நீதிமன்றம்னு அதிகார பிரிவினையே மதிக்கிற ஒரு விஷயம். இது அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனை மாதிரி தெரிஞ்சாலும் உங்க மாநில அரசு கொண்டு வர்ற சட்டங்கள், உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற திட்டங்கள் எல்லாம் இந்த இழுபறியில சிக்கிக்க வாய்ப்பு இருக்கு. சட்டங்களை பத்தி பேசும்போது இப்போ 2 வித்தியாசமான உதாரணங்களை பார்க்கலாம். சொல்லுங்க. ஒன்னு, கிட்டத்தட்ட 75 வருஷமா தூங்கிட்டு இருந்த ஒரு சட்டம் திடீர்னு இப்போ புழக்கத்துக்கு வந்திருக்கு. இன்னொன்னு, இன்னும் பிறக்கவே இல்லாத ஒரு விதி, ஆனா அதுக்குள்ள வாகனத்துறையில ஒரு பெரிய சண்டையே உருவாக்கியிருக்கு. சுவாரஸ்யமா இருக்கு. முதல்ல அசாம் விஷயத்தை பார்ப்போம். சரி. அசாம் அரசு 1950ஆம் வருஷத்தி குடியேறிகள் சட்டத்தை முதல் முறையா பயன்படுத்தி 5 பேரை 24 மணி நேரத்துக்குள்ள நாட்டை விட்டு வெளியேற சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. என்னது, 1950 சட்டமா? ஆமா, ஆனா அந்த நபர்கள் தலைமுறை வாங்கிட்டதா போலீஸ் சொல்லுது. 75 வருஷமா பயன்படுத்தப்படாத ஒரு சட்டமா? ஏன் இத்தனை வருஷமா இது முடங்கி கடந்தது? இந்த சட்டம் இந்திய பிரிவினைக்கு பிறகு கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து அசாமுக்குள்ள வந்த பெரிய அளவிலான குடியேற்றத்தை கட்டுப்படுத்த 1950ல கொண்டு வரப்பட்டது. ஓ, அப்போ ஏன் பயன்படுத்தல? சட்டம் வந்த உடனே அப்போதைய பிரதமர் நேரு லியாகத் ஒப்பந்தம், சிறுபான்மையினர் பாதுகாப்பு இதையெல்லாம் மனசுல வச்சு இந்த சட்டத்தின் கீழே எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம்னு அசாம் முதல்வருக்கு அறிவுறுத்தினாரு. அதனாலதான் இத்தனை வருஷமா அமைதியா இருந்துச்சா? ஆமா, அதிலிருந்து இந்த சட்டம் பயன்படுத்தப்படாமலே இருந்துச்சு. இப்போ முதல் முறையா இது தூசி தட்டி எடுக்கப்பட்டிருக்கு. சரி, பழைய சட்டத்துல இருந்து இப்போ ஒரு புதிய விதியோட சண்டைக்கு வருவோம். வாகனங்களுக்கான கார்ப்பரேட் சராசரி எரிபொருள் திறன், CAFE 3 விதிகள். ஆமா, அது என்ன பிரச்சனை? சுருக்கமா சொன்னா, கார்களோட மைலேஜ் அதிகப்படுத்தி கார்பன் உமிழ்வை குறைக்கிறது தான் இதோட நோக்கம். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த விதியை எப்படி வடிவமைச்சிருக்காங்கங்கிறதுல தான். ஒரு நிமிஷம், இந்த கார்ப்பரேட் சராசரி எரிபொருள் திறன்னா என்ன? இது நீங்க வாங்குற ஒரு கார் மாடலுக்கான விதியா? நல்ல கேள்வி. இல்ல, இது ஒரு தனிப்பட்ட காருக்கான விதி இல்ல. அப்போ ஒரு வருஷத்துல மாருதி இல்லனா டாடா மாதிரி ஒரு கம்பெனி விக்கிற எல்லா கார்களோட ஒட்டுமொத்த சராசரி திறனுக்கான இலக்கு. ஓ, அவங்க விக்கிற எல்லா கார்களுக்கும் சேர்த்து. ஆமா, அவங்க விக்கிற கம்மியான மைலேஜ் கொடுக்கற மாடல்களை அதிகமான மைலேஜ் கொடுக்கற மாடல்களை வச்சு சமநிலைப்படுத்தணும். ஓகே, புரியுது. அப்போ இதுல என்ன சண்டை? சண்டையோட மையம் வாகனத்தோட எடையை அடிப்படையா வச்சிருக்கிற ஒரு ஃபார்முலா தான். எடையா வச்சா அது எப்படி? இதனால ஏற்கனவே எடை குறைவா அதிக மைலேஜ் கொடுக்கிற ஒரு சின்ன கார் ரொம்ப அதிகமான எரிபொருள் திறன் மேம்பாட்டை செஞ்சாகணும். ஆனா எடை அதிகமான ஒரு பெரிய SUV கொஞ்சமா மேம்படுத்தினா போதும். ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். சொல்றேன். 740 கிலோ எடை உள்ள ஒரு கார் 48% திறன் மேம்பாடு செய்யணும். ஆனா 2500 கிலோ எடையுள்ள SUV வெறும் 25% மேம்படுத்தினா போதும். இது கேட்கவே கொஞ்சம் தலைகீழா இருக்கே. ஆமா, அதாவது எடை குறைமான மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரரை அவரோட வேகத்தை கிட்டத்தட்ட பாதியா அதிகரிக்க சொல்ற மாதிரி. கரெக்ட். ஆனா எடை அதிகமான படுதூக்கும் வீரரை அவர் தூக்குற எடைய 25% மட்டும் அதிகரிச்சா போதும்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏற்கனவே திறமையா இருக்கிறவங்களுக்கு தான் அதிக அழுத்தம். இது விதியோட நோக்கத்தையே கேள்விக்குள்ளாக்குதே. சரியா சொன்னீங்க. அதனால தான் மாருதி மாதிரி சின்ன கார் உற்பத்தியாளர்கள் இது நியாயமில்லாத சுமை,
இதனால பட்ஜெட் கார்களோட விலை ஏறிடும், முதல் முறையா கார் வாங்குறவங்க பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க. பெரிய எஸ்யூவி உற்பத்தியாளர்கள் என்ன சொல்றாங்க? அவங்க, அதாவது டாடா, மஹிந்திரா மாதிரியானவங்க சின்ன கார்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. வெளிநாடுகள்ல எப்படி இருக்கு? அமெரிக்கா, சீனா, ஐரோப்பாவிலெல்லாம் சின்ன கார்களுக்கு விதிகள் கொஞ்சம் தளர்த்தப்பட்டிருக்கு. ஆனா நம்ம முன்மொழிவு அதுக்கு நேர்மாறா இருக்கு. இதுல பிரிக் இந்த போட்டுன்னு ஒரு கவலைய பத்தியும் சொல்லியிருக்காங்களே, அது என்ன? அது ஒரு முக்கியமான ஆபத்து. அதாவது கார் உற்பத்தியாளர்கள் வேணும்னே காரோட எடைய லேசா அதிகரித்து எதுக்கு? அவங்களுக்கு சாதகமான எளிதான விதிமுறை வரம்புக்குள்ள வர முயற்சி பண்ணலாம். இது அந்த விதியோட மோக்கத்தையே சிதைச்சிடும். அப்போ நீங்க அடுத்த தடவை கார் வாங்க போகும்போது இந்த CFEE 3 விதிகள் அந்த காரோட விலையையும் உங்களுக்கு கிடைக்கிற மாடல் தேர்வுகளையும் நேரடியா பாதிக்குமா? ஆமா, நிச்சயமா பாதிக்கும். இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஒன்னோடொன்னு சம்பந்தப்பட்டது. நிலத்தடி நீர்ல ஆரம்பிச்சு நம்ம தட்டுல இருக்கிற மீன், நம்ம நீதிமன்றங்கள், கடைசியா நம்ம ஓட்டுற கார் வரைக்கும் ஆமா எல்லாத்துலயும் ஒரு பொதுவான போராட்டத்தை பார்க்க முடியுது. ஆமா உடனடி பொருளாதார வளர்ச்சிங்கிற ஒரு பக்கத்துக்கும் நீண்டகால சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக நீதிங்கிற மறுபக்கத்துக்கும் நடுவுல ஒரு சமநிலையை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். இது எல்லாத்துக்கும் அடிப்படை கேள்வி ஒண்ணுதான் இல்லையா? ஆமா, நிலத்தடி நீரை மாசுபடுத்தினாலும் சரி, மீன்களை அதிகமா பிடிச்சாலும் சரி, இல்ல உமிழ்வு விதிகளை வடிவமைச்சாலும் சரி, இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. போட்டி நலன்களை எப்படி சமப்படுத்தி ஒரு வலுவான எதிர்காலத்தை உருவாக்க போறோம்? ரொம்ப சரி. அரசும் நிறுவனங்களும் கொள்கைகளை உருவாக்குறாங்க. ஆனா அந்த கொள்கைகளோட வெற்றி நம்ம கையில தான் இருக்கு. ஆமா, பொதுமக்களாகிய நாம எந்த அளவுக்கு விழிப்புணர்வோட இருக்கிறோம், சரியான கேள்விகளை கேட்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கு. கரெக்ட். உதாரணத்துக்கு, நீங்க வாங்குற ஒரு பொருளோட சுற்றுச்சூழல் தாக்கம் என்னன்னு நாம யோசிக்கிறோமா? இல்ல நம்மள சுத்தி நடக்கிற சமூக பிரச்சனைகள்ல நம்ம பங்கு என்னன்னு நாம கேக்குறோமா? இந்த கேள்விகள் தான் உண்மையான மாற்றத்துக்கான முதல் படி. ஆமா, இந்த சிந்தனையோட இன்னைய கலந்துரையாடலை நிறைவு செய்வோம். வணக்கம். வாங்க, இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற சில முக்கியமான ஆனா ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியற தகவல்களை ஆழமா அலசி பார்க்கலாம். ஒரு பக்கம் இந்தியா வாங்குற அதிநவீன ஏவுகணங்கள், இன்னொரு பக்கம் கேரள காட்டுல 134 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்ச ஒரு பூச்சி. இது ரெண்டுக்கும் நடுவுல நேபாளத்துல கட்டப்போற அணை, டெல்லியில நடந்த ஒரு வரலாற்று தியாகம், அப்புறம் நீரிழிவு நோய்க்கான ஒரு ஆரம்ப அறிகுறி. இதை எல்லாத்தையும் எப்படி ஒன்னா கோத்து பாக்குறது? அதுதான் இன்னைக்கு நம்மளோட வேலை. ஆமா, மேலோட்டமா பார்த்தா இது வெறும் செய்தி துணுக்குகள் மாதிரி தெரியும். ஆனா கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா பாதுகாப்பு, பொருளாதாரம், சூழலியல், ஏன் நம்ம உடல் நலம் வரைக்கும் எல்லாமே உன்னோடு ஒன்று பிணைஞ்சிருக்கிறது தெரியும். அந்த இணைப்புகளை புரிஞ்சுக்கிறது தான் இங்க சுவாரஸ்யமே. சரி, முதல்ல பாதுகாப்பு விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்தியாவுக்கு ஜாவலின் ஏவுகணைகளையும் எக்ஸ்காலிபர் எரிகணைகளையும் விற்க அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்திருக்கு. இது கிட்டத்தட்ட $93 மில்லியன் ஒப்பந்தம். முதல்ல இந்த ஜாவலின் ஏவுகணை பத்தி சொல்லுங்க. அது அப்படி என்ன ஸ்பெஷல்? ஜாவலின் ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். இது ஒரு டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை. ஒருத்தரே தோல்ல வச்சு இதை இயக்க முடியும். இதோட பெரிய பலமே அதோட ஃபயர் அண்ட் ஃபோகட் டெக்னாலஜி தான். அதாவது ஏவி விட்டு மறந்து விடுன்னு சொல்லுவாங்க. ஏவி விட்டு மறந்து விடுவா? கேட்கவே சுலபமா இருக்கு. அப்படின்னா இலக்கை குறி வச்சு ஏவுனா போதும், அதுக்கப்புறம் நம்ம வேலை முடிஞ்சுதா? மிகச்சரியா. ஏவுகணையை ஏவுன பிறகு அதுல இருக்கிற இன்ஃப்ராரெட் வழிகாட்டி அமைப்பு தானாவே இலக்கை பின்தொடர்ந்து போய் தாக்கும். இதை இயக்குற வீரர் ஏவின அடுத்த கணமே அங்கிருந்து கிளம்பி பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம். இது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்கு. டேங்கிகளோட கவசம் பக்கவாட்லயும் முன்பக்கமும் ரொம்ப வலிமையா இருக்கும். ஆனா மேல் பக்கம் கொஞ்சம் பலவீனமா இருக்கும். இதை சரியா பயன்படுத்திக்கிட்டு ஜாவலின் ஏவுகணை நேரா போகாம மேலே எழும்பி அங்கிருந்து செங்குத்தா கீழே வந்து டேங்கிகளோட பலவீனமான மேற்பகுதியை தாக்கும். இதுக்கு டாப் அட்டாக் மோடுன்னு பேரு. ஓ, அப்போ இது ரொம்ப புத்திசாலித்தனமான ஆயுதம். சரி, அப்போ இந்த எக்ஸ்காலிபர்ங்கிறது என்ன? அதுவும் இதே மாதிரி ஏவுகணையா? இல்ல, அது முற்றிலும் வேற ரகம். எக்ஸ்காலிபர் ஒரு பீரங்கி ஏவுகணை. அதாவது நம்ம ஹாவிட்சர் மாதிரி பெரிய பீரங்கிகள்ல இருந்து சுடப்படுற குண்டு. ஆனா இது சாதாரண குண்டு இல்ல, இது ஒரு ஸ்மார்ட் குண்டு. ஸ்மார்ட் குண்டா? அப்படின்னா இதுக்குள்ள GPS சிப் இருக்குமா? அதேதான். இது GPS மூலமா வழிகாட்டப்படுது. இதனால 50-60 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இலக்கு கூட 2 மீட்டர் துல்லியத்துல தாக்க முடியும். இதனால என்ன பெரிய நன்மைனா, தேவையற்ற பக்க விளைவுகள், அதாவது கொலேட்ரல் டேமேஜ் பெருமளவுக்கு குறையும்.
குறிப்பா மலைப்பகுதிகள்ல எதிரிகளோட பதுங்கு குழிகளை தாக்கறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். இந்தியா ஏற்கனவே M777 ஹோவிட்சர்கள்ல இதை வெற்றிகரமா பயன்படுத்தியிருக்கு. அப்போ இந்தியா ஒரு பக்கம் தன் தற்காப்பு திறனை இது மாதிரி அதிநவீன ஆயுதங்கள் மூலமா பலப்படுத்திக்குது. இது ஹார்ட் பவர். அதே நேரத்துல புதுடெல்லியில கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டின் 7வது கூட்டம் நடந்திருக்குன்னு ஒரு செய்தி. இது ஒரு விதமான சாஃப்ட் பவர் மாதிரி தெரியுதே. இது ஒரு இரட்டை அணுகுமுறையா? ராணுவ பலமும் வேணும், ராஜதந்திர நட்பும் வேணுங்கிறது தான் இதன் அர்த்தமா? நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. கொழும்பு பாதுகாப்பு மாநாடு, அதாவது CSC அப்படிங்கிறது இந்தியா, இலங்கை, மாலத்தீவுகள், மொரீஷியஸ், பங்களாதேஷ், ஷீஷெல்ஸ்னு இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கிற நாடுகள் இணைஞ்ச ஒரு அமைப்பு. இது 2011ல 3 நாடுகளோட ஒரு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பா ஆரம்பிச்சது. சில வருஷம் செயல்படாம இருந்து 2020ல மறுபடியும் புத்துயிர் பெற்று இப்போ விரிவடைஞ்சிருக்கு. இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்றதுக்கு அப்படி என்ன பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்திருக்கு? இது சீனாவோட செல்வாக்க கட்டுப்படுத்தவா இல்ல வேற ஏதாவது காரணமா? மறைமுகமா அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஆனா இவங்களோட அதிகாரப்பூர்வ நோக்கங்கள் பாத்தீங்கன்னா 5 தூண்கள்ல அடங்கியிருக்கு. கடல்சார் பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு, போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு, சைபர் பாதுகாப்பு, அப்புறம் பேரிடர் காலத்துல மனிதாபிமான உதவி. ஒரே நேரத்துல ஆயுதங்கள் வாங்குறதும் இது மாதிரி கூட்டணிகளை வலுப்படுத்துறதும் ஒரு பிராந்திய சக்தியா இந்தியா தன்னோட பாதுகாப்பையும் செல்வாக்கையும் நிலைநிறுத்த முயற்சிக்குதுங்கிறத தெளிவா காட்டுது. இந்த பிராந்திய ஒத்துழைப்புங்கிறது பாதுகாப்புக்கு மட்டும் இல்லாம மத்த துறைகளுக்கும் விரிவடையுது போல. நேபாளத்துல இந்திய நிறுவனங்கள் நீர்மின் திட்டங்களை செயல்படுத்த அந்நாட்டு அரசு உதவுதுன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அதுல இந்த மேற்கு சேத்தி திட்டம்னா என்ன? மேற்கு சேத்தி திட்டம் நேபாளத்தோட ஆற்றல் துறையில ஒரு மைல்கல். இது சேத்தி ஆத்துல கட்டப்பட உள்ள 750 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான திட்டம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வெறும் ரன் ஆஃப் ரிவர் திட்டம் இல்ல. கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்களேன். ரன் ஆஃப் ரிவர்னா என்ன? இது ஏன் அது இல்ல? ரன் ஆஃப் ரிவர்னா ஆத்துல வர்ற தண்ணியோட ஓட்டத்தை மட்டும் அப்போதைக்கு பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறது. இதுல தண்ணியை சேமிக்க முடியாது. ஆனா மேற்கு சேத்தி ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தோட கட்டப்படுற சேமிப்பு திட்டம். இதனால மழைக்காலத்துல வர்ற அதிகப்படியான நீரை தேக்கி வச்சு வறண்ட காலத்திலையும் வருஷம் முழுக்க தடையில்லாம மின்சாரம் தயாரிக்க முடியும். இத இந்தியாவோட NHPC நிறுவனம் தான் மேம்படுத்துது. அப்போ இதனால 2 நாடுகளுக்குமே லாபம் இருக்குமா? நிச்சயமா. இது ஒரு பொது தனியார் கூட்டாண்மை மாதிரி. ஒப்பந்தப்படி நேபாளத்துக்கு உற்பத்தியாகிற மின்சாரத்துல கிட்டத்தட்ட 22% இலவசமா கிடைக்கும். மீதி மின்சாரத்தை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வாங்க. நேபாளத்துக்கு வருமானம், இந்தியாவுக்கு மின்சாரம். இது வெறும் வர்த்தகம் இல்ல, 2 நாடுகளுக்கும் இடையேயான உத்தி சார்ந்த உறவை வலுப்படுத்துற ஒரு பாலம். நாம இப்போ பேசிட்டு இருக்கிறது நவீன கால உத்திகள். ஆனா நம்ம வரலாறு பல முக்கியமான தியாகங்களாலையும் பாரம்பரியங்களாலையும் நிறைஞ்சிருக்கு. குரு தேக் பகதூரின் 350வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கு. யார் அவர்? அவருடைய முக்கியத்துவம் என்ன? குரு தேக் பகதூர் சீக்கியர்களோட 9வது குரு. அவரோட இயற்பெயர் தியாகமல். இளமையிலேயே முகலாயர்களுக்கு எதிரான போர்ல அவர் காட்டின வீரத்தை பார்த்து அவரோட தந்தை 6வது குருவான ஹர்கோபிந்த் அவருக்கு தேக் பகதூர்னு பட்டம் கொடுத்தார். அதுக்கு வாளின் வலிமை மிக்கவர்னு அர்த்தம். 10வது குருவான குரு கோபிந்த் சிங் இவரோட மகன்னா. அவருடைய பங்களிப்புகள் என்னவா இருந்துச்சு? அவர் ஏன் இன்னைக்கும் நினைவு கூறப்படுறார்? அவர் பஞ்சாப்ல ஆனந்த்பூர் சாஹிப் நகரத்தை நிறுவினது, கிரந்த சாஹிப்ல நூற்றுக்கணக்கான பாடல்களை எழுதினதுன்னு பல பங்களிப்புகள் இருக்கு. ஆனா அவரை மக்கள் நினைவு கூறுறதுக்கு முக்கிய காரணம் மத சுதந்திரத்துக்காக அவர் செஞ்ச தியாகம்தான். அந்த நேரத்துல முகலாய பேரரசர் அவுரங்கசீப் காஷ்மீரி பண்டிதர்களையும் மற்றவர்களையும் கட்டாயமாக இஸ்லாமிற்கு மதம் மாற்ற முயற்சி செஞ்சார். அப்போ அவர் அவங்களுக்காக போராடினாரா? ஆமாம், அவர் அந்த கட்டாய மத மாற்றத்தை எதிர்த்து உறுதியா நின்னார். ஒருத்தர் எந்த மதத்தையும் பின்பற்ற அவருக்கு முழு சுதந்திரம் இருக்குங்கிறது தான் அவரோட நிலைப்பாடு. இதனால கோபமடைஞ்ச அவுரங்கசீப் 1675ல டெல்லியில் அவரை கைது செஞ்சு பொதுமக்கள் முன்னிலையில தலையை துண்டித்து கொன்றார். இன்னைக்கு டெல்லி சாந்தினி சவுக்ல இருக்கிற குருத்வாரா சிஸ்கஞ்ச் சாஹிப் அவர் தியாகம் செஞ்ச இடத்துல தான் கட்டப்பட்டிருக்கு. ஒரு மாபெரும் தியாகத்தோட வரலாற்றிலிருந்து அதே வரலாற்றோட ஒரு சின்னத்தை பாதுகாக்கிற விஷயத்துக்கு வருவோம். மீரட்ல தயாரிக்கப்படுற பியூகல்ங்கிற இசைக்கருவிக்கு புவிசார் குறியீடு, அதாவது GI டேக் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அது என்ன பியூகல்? பியூகல்ங்கிறது பித்தளையால செய்யப்பட்ட ஒரு ஊதுக்கருவி. ராணுவ அணிவகுப்புகள்லையும் மற்ற விழாக்கள்லையும் சிக்னல் கொடுக்க இதை பயன்படுத்துவாங்க. மீரட்ல 19ஆம் நூற்றாண்டிலிருந்தே இதை தயாரிக்கிறாங்க. இதோட சிறப்பு என்னன்னா, இது முழுக்க முழுக்க கையால செய்யப்படுது.
ஒரு பித்தளை தகட்டை எடுத்து சுத்தியால அடிச்சு அச்சுல வச்சு வளைச்சு பளபளப்பாக்கி கடைசியில ஊதுற பகுதியை பொருத்துவாங்க. அப்போ இந்த புவிசார் குறியீடு கிடைக்கிறதுனால அந்த கைவினைஞர்களுக்கு என்ன லாபம்? இது ஒரு பெரிய அங்கீகாரம். இதனால மீரட் பியூகல்ங்கிற பெயரையும் அதோட தரத்தையும் வேற யாரும் போலியா பயன்படுத்த முடியாது. இது அந்த பொருளோட பாரம்பரியத்தையும் தயாரிப்பு முறையையும் பாதுகாக்குது. உலக சந்தையில அதுக்கு ஒரு தனி மதிப்பையும் உருவாக்குது. ஒரு வரலாற்று சின்னத்தை பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியமோ, அந்த வரலாற்றோட தொடர்புடைய இது மாதிரி கைவினைகளை பாதுகாக்கிறதும் அவ்வளவு முக்கியம். ஒரு வரலாற்று சின்னத்தை பாதுகாக்கிறதுல நாம காட்டுற அக்கறை நம்மளோட தற்போதைய சூழலை பாதுகாக்கிறதுலயும் இருக்கான்னு பார்த்தா அங்க ஒரு நல்ல செய்தியும் இருக்கு, ஒரு எச்சரிக்கையும் இருக்கு. முதல்ல நல்ல செய்தியிலிருந்து ஆரம்பிப்போம். மத்திய பிரதேசத்தோட குனோ தேசிய பூங்காவிலிருந்து ஒரு சந்தோஷமான செய்தி. ஆமா, முகிங்கிற பெண் சிவிங்கி புலி 5 குட்டிகளை ஈன்றுக்கு. இதுல என்ன பெரிய விஷயம்னா, இந்த முகி இந்திய மண்ணுல பிறந்த சிவிங்கி புலி. 2022-23ல நமீபியாவில இருந்தும் தென்னாப்பிரிக்காவில இருந்தும் நாம 20 சிவிங்கி புலிகளை கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்தியாவுல பிறந்த சிவிங்கி புலி இப்போ குட்டி போட்டிருக்கிறது அந்த திட்டம் சரியான பாதையில போகுதுங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம். அந்த சூழல் சிவிங்கி புலிகளுக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு இது காட்டுது. கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா நாணயத்தோட இன்னொரு பக்கம் மாதிரி ஐநாவோட உலகளாவிய மீதேன் நிலை அறிக்கை 2025 ஒரு பெரிய எச்சரிக்கையை விடுக்குது. பயிர்க்கழிவுகளை எரிக்கிறதுனால இந்தியா ஒரு மீத்தேன் ஹாட்ஸ்பாட் ஆயிட்டு வருதுன்னு சொல்லுது. இது எவ்வளவு பெரிய ஆபத்து? இது ரொம்ப தீவிரமா கவனிக்க வேண்டிய விஷயம். மீத்தேன், அதாவது CH4, கார்பன் டை ஆக்சைடை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு பசுமையில்ல வாயு. நாம இன்னைக்கு சந்திக்கிற புவி வெப்பமயமாதல்ல 1/3 இதுதான் காரணம். இந்த அறிக்கைப்படி உலக அளவுல மீத்தேன் அதிகமா வெளியிடுற நாடுகள்ல இந்தியா 3வது இடத்துல இருக்கு. 3வது இடமா? அதுலயும் விவசாயத்தோட பங்கு 12%ன்னு சொல்றீங்க. விவசாயத்துல அப்படி என்ன மீத்தேன் வருது? முக்கியமா 2 விஷயங்கள். 1, நெல் வயல்கள். தண்ணி தேங்கி நிக்கிற நெல் வயல்கள்ல அதிக அளவுல மீத்தேன் உருவாகும். 2வது கால்நடைகள். கால்நடைகளோட செரிமானத்திலிருந்தும் அவற்றோட சாணத்திலிருந்தும் மீத்தேன் வெளியேறும். இது கூட பஞ்சாப், ஹரியானா மாதிரி மாநிலங்கள்ல அறுவடைக்கு பிறகு பயிர்க்கழிவுகளை எரிக்கிறதும் ஒரு பெரிய காரணம். சிவிங்கி புலிகளை மறு அறிமுகம் செய்யறது ஒரு பக்கம் வெற்றியை கொடுத்தாலும் இந்த மீத்தேன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தலன்னா சூழலில் ரீதியா நம்ம பெரிய சவாலை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு உலகளாவிய பிரச்சனையில இருந்து ஒரு சின்ன உள்ளூர் கண்டுபிடிப்புக்கு வருவோம். அறிவியல்ல இது மாதிரி சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள் தான் பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். கேரளால 134 வருஷத்துக்கு பிறகு ஒரு புதிய வகை ஆந்தப்பூச்சிய கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன உயிரினம்? இதுக்கு புரோடிட்ரிசெரஸ் அல்போகேபிடேட்டஸ்னு பேர் வச்சிருக்காங்க. மலப்புரம் மாவட்டத்துல நெடுங்கயங்காட்டுல இது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆந்த பூச்சிங்கிறது பார்க்கறதுக்கு தட்டான் பூச்சி மாதிரி இருந்தாலும் இது வேற குடும்பத்தை சேர்ந்தது. இதுக்கு ஆந்த மாதிரி பெரிய உருண்டையான கண்கள் இருக்கும். உணர்கொம்புகளோட நுனி தடிமனா இருக்கும். அந்தி நேரத்துல இது ரொம்ப சுறுசுறுப்பா பறந்து சின்ன சின்ன பூச்சிகளை வேட்டையாடும். இந்த ஒரு சின்ன கண்டுபிடிப்போட இந்தியாவில் அறியப்பட்ட ஆந்த பூச்சி இனங்களோட எண்ணிக்கை 37ஆ உயர்ந்திருக்கு. நம்ம பல்லுயிர் வளம் எவ்வளோ ஆழமானதுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. இந்த சின்ன விஷயங்களை கவனிக்கிறது நம்ம உடம்புக்கும் பொருந்தும் போல. அகாந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ்னு ஒரு தோல்நிலை. இது நீரிழிவு நோய்க்கான ஆரம்ப அறிகுறியா இருக்கலாம்னு சொல்றாங்க. இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இது ஒரு தோல் நோய்னு சொல்றதை விட உடலுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனையோட வெளிப்பாடுன்னு சொல்லலாம். கழுத்தோட பின்புறம், அக்கிள், இடுப்பு மடிப்புகள் மாதிரி இடங்கள்ல தோல் கருமையா தடிமனா ஒரு வெல்வெட் துணியை தொடுற மாதிரி மாறும். இதுக்கு முக்கிய காரணம் உடல்ல இன்சுலின் எதிர்ப்பு அதிகமாகிறது தான். இன்சுலின் எதிர்ப்புனா இதுக்கும் சக்கரை நோய்க்கும் என்ன சம்பந்தம்? நம்ம உடல்ல இன்சுலின் தான் இரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது. உடல் பருமன் இல்லைன்னா மற்ற காரணங்களால நம்ம செல்கள் இன்சுலினுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாது. இதுதான் இன்சுலின் எதிர்ப்பு. இது நீடிச்சா டைப் 2 நீரிழிவு நோயா மாறும். ஆக இந்த அகாந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ் அறிகுறி தெரிய ஆரம்பிக்கும் போதே நாம உஷாராகிட்டா உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சின்னு வாழ்க்கை முறைய மாத்தி நீரிழிவு நோய் வராம தடுக்கவோ தள்ளி போடவும் முடியும். இது ஒரு ஆரம்பகட்ட எச்சரிக்கை மணி. சரி, கடைசியா வர்த்தகத்துறைக்கு வருவோம். பெரிய கொள்கைகள், சின்ன கண்டுபிடிப்புகள்னு பார்த்துட்டோம். இப்போ அன்றாட வர்த்தகத்தை எளிமையாக்குற ஒரு விஷயத்த பார்க்கலாம். எஃகு அமைச்சகம் சரல் சிம்ஸ்னு ஒரு புதிய பதிவு முறைய அறிமுகப்படுத்தியிருக்கு. இது யாருக்கு பயன்படும்? சிம்ஸ்னா எஃகு இறக்குமதி கண்காணிப்பு அமைப்பு, அதாவது ஸ்டீல் இம்போர்ட் மானிட்டரிங் சிஸ்டம். வெளிநாட்டிலிருந்து எஃகு இறக்குமதி செய்யறவங்க இதுல பதிவு பண்ணணும்.
இதுல சரளங்கிறது எளிமைப்படுத்தப்பட்ட முறை. இதுக்கு முன்னாடி சின்ன அளவுல இறக்குமதி செய்றவங்க இல்லனா ஏற்றுமதிக்காக மூலப்பொருளா எக்க இறக்குமதி செய்றவங்க ஒவ்வொரு தடவை இறக்குமதி செய்யும் போதும் புதுசா பதிவு பண்ண வேண்டியிருந்தது. இது ரொம்ப சிரமமான, நேரத்தை வீணடிக்கிற வேலையா இருந்துச்சு. அப்போ இந்த புதிய அமைப்பு அந்த சிக்கலை எப்படி தீர்க்குது? ரொம்ப சிம்பிள். இந்த புதிய சரள் சிம்ஸ் முறையில இறக்குமதியாளர்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை நான் இந்த வருஷம் தோராயமா இவ்வளவு எஃகு இறக்குமதி செய்வேன்னு சொல்லி ஒரே ஒரு பதிவு எண்ணை வாங்கிக்கிட்டா போதும். அந்த ஒரு வருஷம் முழுக்க அவங்க எத்தனை முறை இறக்குமதி செஞ்சாலும் அதே பதிவு எண்ணை பயன்படுத்திக்கலாம். இது வர்த்தகம் செய்யறதை எளிமையாக்குது. குறிப்பா சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதி. அப்போ இன்னைக்கு நாம பார்த்த எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்குது. ஒரு பக்கம் ராணுவ பலம், பிராந்திய கூட்டணிகள், அண்டை நாடுகளோட இருசக்தி ஒப்பந்தங்கள்னு சர்வதேச அளவுல இந்தியா தன்னோட இடத்தை உறுதி செய்யுது. அதே நேரத்துல நாட்டுக்குள்ள பாரம்பரியத்தை பாதுகாக்கிறது, சிவிங்கி புலி மாதிரி அழிந்து போன இனத்தை மீட்டெடுக்கிறதுன்னு நேர்மறையான விஷயங்களும் நடக்குது. ஆனா மீத்தேன் வெளியேற்றம், நீரிழிவு நோய் அபாயம் மாதிரியான பெரிய சவால்களும் நம்ம முன்னாடி நிக்குது. இது எல்லாத்தையும் சமநிலையோடு அணுக வேண்டிய தேவை இருக்கு. ஒரு எளிமையான வர்த்தக விதிமுறை மாற்றம் எப்படி பொருளாதாரத்துல ஒரு சின்ன நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்துதோ, அதே மாதிரி நம்ம உடல்ல தெரிகிற ஒரு சின்ன அறிகுறி நம்ம வாழ்க்கை முறையே மாத்த வேண்டிய அவசியத்தை உணர்த்துது. இந்த இணைப்புகளை புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கேளுங்க. இன்றைய இந்த தகவல்கள்ல எது உங்களை அதிகமா யோசிக்க வச்சது? பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு சர்வதேச பாதுகாப்பு ஒப்பந்தமா, இல்ல 134 வருஷமா யாரு கண்லையும் படாம கேரள காட்டுக்குள்ள ஒழிஞ்சிருந்த ஒரு சின்ன பூச்சியோட கண்டுபிடிப்பா? பெரிய உலக நிகழ்வுகளுக்கும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற சின்ன சின்ன அற்புதங்களுக்கும் நடுவுல இருக்கிற தொடர்பை நாம கவனிக்க தவறினா நாம எதையெல்லாம் இழக்க நேரிடும்? இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.